அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நோன்பு வந்து 17வது நாள், 18வது இரவு. வழக்கமான நம்மளுடைய நண்பர்களோட இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஜீப் ரஹ்மான் விதாஸ் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளாகர். இன்ஷா அல்லாஹ் அவருடைய கழிந்த கால அனுபவங்களை சவுதி அரேபியாவில் நீண்ட காலம் இருப்பவர். அவருடைய அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நீண்ட ஒரு பயணம் இல்லையா சவுதி அரேபியாவில்? இடத்துல ஒரு 25 வருஷம் இருக்குமா? More than 25. இந்த 25 வருஷ சவுதி வாழ்க்கையில வந்து, இன்னும் வளைகுடா வாழ்க்கையில வந்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது? அது ரமலான் அனுபவங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாள்ல இன்னொரு சிறப்பா இருக்கட்டுமே, உங்களுடைய இடத்துல எப்போ வந்தீங்க, அதுல இருந்து இது வரைக்கும் உள்ள நாட்கள்ல உங்களுடைய சிறந்த ஒரு அனுபவம், ரமலான் அனுபவத்தை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ். ரமலான்ல ஒரு அனுபவம், ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா நான் ஃபீல் பண்ணது. ஒரு சின்ஸ் லாங் டைம் 95, 96 அந்த காலத்தில் நாங்கள் வந்த வருஷம் அது. அந்த 95, 96ல நாங்கள் ஷாஃபான் ஒரு 15 போல் வந்தோம். நாங்கள் வந்து ஒரு 15 டேஸில் ரமலான் தொடங்கிச்சுது. அப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்பான்சர்ட்ட வந்தோம். நானும் நண்பர் யூசுப் அவர்களும், உங்களுக்கு தெரியும், நண்பர் யூசுப் அவருமா சேர்ந்தா திங்கள் சந்தை சேர்ந்த யூசுப் அண்ணன். அப்போ அவரும் நானும் வந்து ஒரு ஸ்பான்சர்ட்ட வந்திருந்தோம். ஸ்பான்சருக்கு அந்த கடை ஒன்றும் வேலை முடியலை, ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருந்து. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் எங்களுக்கு அக்காமடேஷன் அவருடைய அந்த வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்ல கொடுத்துருந்தாரு. ஒரு பில்டிங்ல ஒரு ரூம் எடுத்து கொடுத்துருந்தாரு. அப்போ கொஞ்சம் குளிர் டைமும், நாங்கள் அந்த ரூமுக்கு போனோம். அந்த ரூம்ல கார்பெட் ஒன்றும் இல்லை. நீங்க அவரோட ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி? ஆமா, நாங்கள் 2 போனோம். அந்த ரூம் ரொம்ப அங்கங்க உடஞ்சு கிடக்கு, கரெக்டாக லைட் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தண்ணி வரல, அந்த மாதிரி பயங்கர நிறைய டிஸ்டர்பா இருந்து. நாங்கள் புதிய ஆளு, எங்களுக்கு எதுவும் பேசுதுன்னு தெரியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் வேற நண்பர்கள் பக்கத்து ரூம்ல உள்ள ஆள்கிட்ட சொல்லி எங்க ஸ்பான்சர்ட்ட இந்த செய்தியை சொன்னோம். இந்த ரூம்ல தாமசிக்க முடியாது, ரொம்ப அப்படி மோசமா இருக்குது, கரெக்டா தண்ணி வரல, கரண்ட் இல்லை, இந்த மாதிரி எங்க பிரச்சனை இருக்கு, அதனால தாமசிக்க முடியாதுன்னு சொன்னோம். அப்போ ஸ்பான்சர் சொன்னாரு, ஓகே ஃபைன், நீங்க அப்போ அவங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு அவருக்கு நேரம் ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு, என் வீட்லயே வந்துருங்க, தட்டுல வந்து தாமசிங்க, வீட்டுல தட்டுல ஒரு ரூம், அவர் வீட்டுல அந்த வீட்டு தட்டுல வந்து நாங்க தாமசிச்சோம். அப்போ அவரு அந்த ரமதான்ல அந்த 30 நாளும் அவர் ஒவ்வொரு நாளும் சஹருக்கு அத்தாளத்துக்கும் நோன்பு தரத்துக்கும் அவர் தான் ஃபுட்டு கொண்டு வருவாரு. நோன்பு வைக்கிறதுக்கான வேண்டிய அத்தாள ஃபுட்டும் நோன்பு தரத்துக்கான ஃபுட்டும் அவர் தான் கொண்டு வந்துட்டு, அவர் கொண்டு வரும். அல்ல அவருக்கு பசங்கள் உண்டு, சின்ன பிள்ளைங்க கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு ரூமை தட்டுவாங்க, தட்டி முகமதுன்னு தட்டுவாங்க. அப்போ நாங்கள் ரூமை திறந்தோன்னா ஒரு பெரிய ஷஹான்ல ஒரு முழு கோழி இருக்கும், ஃபுல்லா ரைஸ் இருக்கும், ஒரு ஜக்ல ஆரஞ்சு ஜூஸ் அல்லது மாதுளை ஜூஸ், ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸ் இருக்கும். அதையும் கொண்டு அப்படி வச்சுட்டு போவாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு வெளியில ஒரு பைப் உள்ள பைப்ல நாங்க அந்த பிளைட் எல்லாம் கழுவி அங்க வச்சிருவோம். அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முகமதுன்னு ஒரு பையன் இருந்தான், ஒரு 12, 13 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையன் என்ன பண்ணாலும் எங்களையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளியில கூட்டிட்டு போய், பள்ளியில அப்பவே சோறெல்லாம் கொடுப்பாங்க சஹன்ல. நம்ம இப்போ பார்சல் கொடுக்குறாங்க, அந்த டைம்ல சஹன்ல சுத்தி இருந்து சாப்பிடுறது. அப்போ அந்த பள்ளியில அந்த சோறெல்லாம் விளம்பர ஆள்கிட்ட சொல்லிட்டு, இது நம்ம ஆளாக்கும், எங்களுக்கு ஊர்ல இருந்து புதுசா வந்திருக்காங்க. அந்த ஆள் கேரளா வச்ச அந்த நபர் தான். சரி, ஆமா. அப்போ நீங்க நோன்பு திறந்துட்டு நீங்க வந்து இங்க வந்து பள்ளியில சாப்பிட்டு தீர்ந்து அதுக்கப்புறம் வீட்லயும் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு, வீட்லயும் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு பள்ளியிலயும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்லயும் போய் சாப்பிட்டு அப்புறம் அத்தாளம் கொடுத்து எங்களை ரொம்ப மாஷா அல்லாஹ் ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி எங்களை கேர் பண்ணாரு. அது உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த டைம்ல அவர் எங்களை அப்படி பண்ணது ரொம்ப ஒரு மறக்க முடியாத நிலை. நாங்க ரொம்ப கஷ்டமா நாங்க ஃபீல் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த காலத்துல யாருமே இல்லை. நாங்க ஒரு தமிழ் பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிடாதா, ஒரு மலையாளம் பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிடாதான்னு அந்த டைம்ல நாங்க பார்ப்போம். இப்ப இன்னும் மாஷா அல்லாஹ் நம்ம இன்னும் எல்லாருமே நம்ம ஒரே ஊர்ல உள்ள ஒரு அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள நிறைய பேர் இருக்கிறோம். அது அந்த டைம்ல நம்ம நினைக்கிறது ஒரு தமிழ் ஆளு கூட ரூம் கிடைச்சிடாதா. அப்ப அந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு அனுபவம். ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். மிக்க நன்றி. அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்